ஊழலை எதிர்த்து தனி ஆளாக ரயில் மறியல் செய்த இளைஞர் வேதா இன்று கைது செய்யப்பட்டார். எதுக்காகடா ட்ரெயினை மறிச்ச? பப்ளிசிட்டிக்காகவா? ஏய் பேசு. ஒரு கதை சொல்லிட்டா சார். உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என்னடா கதை இருக்க போகுது? நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தேன், கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நல்ல மார்க் எடுத்தேன். இப்போ கவர்மெண்ட் காலேஜில் சேர்கிறதுக்காக ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போனேன். ஆனால் அங்கே லஞ்சம் கேட்குறாங்க. அவங்க கேட்ட காசை கொடுக்க எனக்கு வக்கு இல்லை. இப்படி பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நான் ஏன் லஞ்சம் கொடுக்கணும்? அரசியல்வாதிலேருந்து அதிகாரி வரைக்கும் எல்லாரும் தான் ஊழல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் மாற்றி காட்டுவேன், மயிரை பிடுங்குவேன் அப்படின்றதுக்காக ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கேன். அதானே? எப்படி சார் கரெக்டாக சொல்லிட்டேன்? கண்ணிலே படம் பார்த்தியா சார்? ஏய், இந்த மாதிரி 1000 கதை நான் கேட்டிருக்கேன். அரசியல்வாதியாக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் எல்லாரும் இங்கே ஊழல் பண்ணுறவன் தான். இங்கே எவனும் நல்லவன் கிடையாது. டிசம்பர் 23, 1981 எம்எல்ஏ, எம்பி, உள்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர்னு பெரிய பெரிய பதவியில் இருந்த ஒரு மனுஷன் தன்னோட கடைசி காலத்தில் மக்களாக வரிசையில் நின்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அவரோட பரிதாப நிலையை பார்த்த பெரிய பணக்காரங்கெல்லாம், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா சார்? நான் சராசரி மனுஷன், நான் மக்களாகவே நின்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், என்னை தயவு செஞ்சு தொந்தரவு மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கிழிஞ்ச பாயில் செத்து கிடந்தார். அவரு தான் ஐயா கக்கன். இன்னொரு கதை சொல்லிட்டா சார். விருதுநகர் மாவட்டத்தில் முனிசிபல் ஆளுங்க திடீர்னு வேகமாக பதறி போய் ஒரு வீட்டுக்கு மட்டும் பைப் கனெக்ஷன் கொடுத்தாங்க. அந்த வீடு யாருக்கு தெரியுமா சார்? அன்னைக்கு சிஎம்மாக இருந்த காமராஜர் ஐயாவோட அம்மாவோட வீடு. இதே தெரிஞ்சு போன நம்ம காமராஜர் ஐயா ரொம்ப கோபமானார். பைப் கனெக்ஷன் போட்ட முனிசிபல் ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு, எதுக்குப்பா எங்கள் அம்மா வீட்டுக்கு பைப் கனெக்ஷன் ரொம்ப வேகமாக போட்டீங்க? இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு போட்டதை பார்த்துட்டு நாளைக்கு கவுன்சிலரு, எம்எல்ஏ, மற்ற அரசியல்வாதிகளாம் என்னோட வீட்டுக்கும் சீக்கிரமாக பைப் கனெக்ஷன் கொடுங்க அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்துவாங்க. அவங்க வீட்டுக்கும் நீங்கள் போட்டுருவீங்களோ? அது மட்டும் கிடையாது, எங்கள் அம்மா மாதிரியே இதே தெருவில் 100 அம்மாக்கள் பைப் கனெக்ஷன் இல்லாமல் தண்ணி கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் குடிநீர் வசதி சீக்கிரமாக அமைச்சு கொடுத்தீங்கன்னா இதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாராம். இப்படி கக்கன் ஐயா, காமராஜர் ஐயா இவங்களும் அரசியல்வாதி தானே சார்? டேய், நீ சொல்கிறவங்க எல்லாம் பாட புத்தகத்தில் கதையாகவும் விக்கிபீடியாவில் ஆர்டிக்கலாகவும் வாழ்கிறவங்க. இப்போ யார் அந்த மாதிரி இருக்கா? யார் சார் சொன்னா இப்போ இல்லைன்னு? உனக்கு இன்னொரு கதை சொல்லிட்டா சார், ரொம்ப டர்ன் அண்ட் ட்விஸ்டோட சூப்பராக இருக்கும். யாருக்கு அது தெரியுமா? காமராஜர் ஐயா மாதிரி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு அரசியல்வாதி, ஜி.கே. வாசன்